நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகள் அப்படின்னு என்னுடைய மகாகவி பாரதியாரோட வரிகளோட இன்றைய நிகழ்வை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தொடங்குறேன். பாரதியார் சொல்லியிருக்காரு நிமிர்ந்த நன்னடை. என்ன சொல்றாரு? நிமிர்ந்த நன்னடை. பெண்கள் என்றைக்குமே தலை குனிஞ்சு எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது, நிமிர்ந்து நடக்கணும், எந்த இடத்துலையும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வரிகள். நேர்கொண்ட பார்வை, யாரையுமே நேருக்கு நேராக பார்த்து சந்திக்கணும். பயந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்கு ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒதுங்கி போகாமல் நேருக்கு நேராக யாரையும் சந்திக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நேருக்கு நேராக சந்திக்கணும். இந்நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகள், யாரை பார்த்தும் எதுக்கும் பயப்படாமல் துணிவோட ஒரு செயலை துணிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு உண்டான ரியல் குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பாரதியார் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி பயம் இல்லாமையோ ஒரு தயக்கம் இல்லாமலோ, இல்லை இது நம்மளால் முடியுமா, ஸ்போர்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு காம்படிஷன் போகும்போது ஒருத்தங்க கூட போய் நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னு வரும்போது ஒரு சில நேரங்களில் பயமும் தயக்கமும் வருதா இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுக்க வேண்டிய விஷயம் செல்ஃப் கான்ஃபிடென்ட். பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஓ மேலே ஃபஸ்ட்டு நீ நம்பிக்கை வைக்கணும். நம்ம சந்தேகப்படுற இல்லையா, நம்ம மேலேயே டவுட், அந்த டவுட்டை தூக்கி தூர போடணும். என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை நம்மளுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்க வந்து நம்மளை முடியாதுன்னு சொன்னாலும் என்னால் முடியும் அப்படின்னு சண்டை போடாத, அவங்க கூட போராடாத, நான் பண்ணிடுவேன், என்னை நம்புங்க, அழுகாத, சாதிச்சுக்காங்க. உன்னோட செயலை நிரூபினி. நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நீ போராடுறதுனாலலாம் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. நீ எதில் ஜெயிக்க முடியும்? உன்னுடைய செயல். நீ அந்த உன்னுடைய செயலை நீ இறங்குற அப்படின்னா அதுக்கான முழு மூச்சோட உன்னுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் நீ போடுற இல்லையா, அமைதியாக வேலை செய், நிதானமாக ஒரு அடி எடுத்து வை. நீ ஜெயிச்சு நிற்ப இல்லையா, அப்போ சொல்லு நீ செஞ்சிட்டேன் அப்படின்னு. அதை விட்டுட்டு அழுது போராடி சண்டை போடுறனால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு செல்ஃப் டேலண்ட் இருக்கும். இல்லை மேம் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய கோலெல்லாம் கிடையாது அப்படின்னெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு இன்னர் டேலண்ட் இருக்கும். என்னவா வேணா இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் எந்த விஷயத்தை செய்யும் போதும் நிறைய தடைகள் வரும், தோத்து போவோம், அசிங்கப்படுவோம், கேவலப்படுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணவே முடியாது, நம்ம உட்காந்து அழுகிற அளவுக்கு அவ்வளோ அசிங்கப்படுவோம். ஈஸியாக எந்த நேரையும் ஜெயிச்சிட முடியாது. நம்ம ஒரு எல்லையை ஒரு கோலை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை நோக்கி போகணுன்னா ஈஸியாக அப்படியெல்லாம் போயிட முடியாது இல்லையா? ஈஸியாக நம்ம 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோமா? டெய்லி டிவி பார்த்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு நீ பாஸ் பண்ணியா? எவ்வளோ கஷ்டப்பட்ட, தூக்கம் கெட்டு படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷனு டெஸ்ட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினதுக்கப்புறம் தான் நீ உன்னால் இது சாத்தியமாச்சு. அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்டலாம் அடி வாங்கியிருப்பீங்க. ஸோ டோன்ட் கிவ் அப் எவர். ஆனால் உனக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி நீ போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்ததுன்னா ஜஸ்ட் ஹோல்ட் இட். யோசி. இதனால் உன்னுடைய ஃப்யூச்சர், உன்னுடைய கரியர் பாதிக்குது அப்படின்னா தூக்கி போட்டுரு. இதெல்லாம் டெம்ப்ரவரியான சந்தோஷம்தான். இந்த செல்ஃபோனு, மீடியா, இந்த லவ் இதெல்லாம் பெர்மனெண்ட்டே கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு லட்சியமே இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் படிக்கிறக்கே கஷ்டப்பட்டுட்டு அப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறது நம்ம யோசிச்சுக்கணும். பெண்கள் சாதிக்காத துறையே கிடையாது. எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கு அத்தனையிலையும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு மேலே போயாச்சு பெண்கள். ஸோ மேம், என் பேர் சௌந்தர்யா, நான் பிகாம் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்க நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக அதை
வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு. நான் ஃபஸ்ட்டு லா பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா சொல்லலை வேணான்னு. ஃபேமிலி எல்லோரும் பொண்ணு லா பண்ண வேணாம். சரி நான் சிஏ பண்ணுறேன்னு உன்னால் அதை பண்ண முடியாது. நான் இதை மாதிரி ஒவ்வொன்றும் நான் குக்கிங் பக்கம் போகிறேன்னே அதுக்கும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நான் சொல்லி அவங்க வேணான்னு சொல்லி அது என்னாலே முடியாது, எனக்கு அது வராது அப்படின்னு நானே எனக்குள்ளே இது பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இனிமேல் உங்களுக்கு சொல்ல வேணாம், நம்ம செஞ்சுட்டு இவங்கள்ட்ட காட்டுவோம் அப்படின்றது. சூப்பர். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக நேற்று தான் காலேஜ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டே, நெக்ஸ்ட் செகண்ட் டே இப்படி கூட்டிகிட்டு வரும்போது பொண்ணுங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு புரிதல் வரும். அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு என்னன்னு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களை மாதிரி பெரியவங்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணும்போது அவங்க செல்ஃப் லேர்ன் பண்ணிப்பாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு, செல்ஃப் பிலீஃப் வர்றதுக்கும் இந்த மாதிரிலாம் செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க லைஃப் லாங் மெமரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.